வண்டி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா NS 400 Zன்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கலரு பிளாக் வித் கிரே, எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஓட்ட வர வண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒயிட் கலர். ஒயிட் கலரும் நல்லா செம்மையாக இருக்குது லுக்கு. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டி வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த வண்டி தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பேசிக்காக இதில் கன்சோலு நம்ம லென்த் வீடியோவில் போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க. ஃபுல்லாக டிஜிட்டலாக இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கிடையாது. பக்கத்துலேயே USB போர்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோமினாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி, சுவிட்சஸ் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, உட்காந்து இதை ஓட்டி பார்ப்போம். அட்ஜஸ்டபிள் லிவரும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி. வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 1 டச்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வண்டி. லைட்டாக ஒரு ரைவல் பண்ணி பார்ப்போம். ஹைலிங்கில் இருக்குது. RPM பாருங்கள், முறுக்குனோடனே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் கியர் போடுவோம். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வெளியில் போயிடுவோம். ரெண்டு வண்டியும் பண்ணலான்னு நினைக்கிறோம். பல்சர் 150யும் பண்ணணும், ப்ளஸ் இந்த NS 400 Zம் பண்ணலான்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி கொஞ்சம் டோமினார் கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு டோமினார் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லாங்காக தான் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் கியரில் நல்ல புல்லிங் இருக்குது. பறக்குது வண்டி. ஃபஸ்ட் கியரில் வீல் பாப்பா ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்பீடு நல்ல பவர் இருக்குது வண்டியை பொறுத்த வரையும். பப்ளிக் எல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க வண்டியை. ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம் லைட்ஸு, ஜாய்ஸ்டிக்கு, சரியான பிள்ளைங்க. நல்ல பவர் வண்டியை பொறுத்த வரையும், செம்ம பவர். தட்டினோடனே 80-90 கிட்ட போகுது. ஏன்னா டோமினார் இன்ஜினோட பவர் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கன்றதுனால செம்மையாக இருக்குது. பவர் வைஸ் சூப்பராக இருக்குது. என் கையை விட்டு அப்படியே வலிக்கிட்டு போகுது. கியர் ஷிஃப்டிங்கும் பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த வண்டியை நம்ம பார்ப்போம். ரைடர் ரிவ்யூ நல்லா இருக்குது. அப்சைட் டவுன் ஸ்போர்ட்ஸு கொடுத்துருக்காங்க. சிக்னலில் நிற்கிறோம். வண்டி நல்ல பாப்அப் ஃபீலிங் கிடைக்குது. ஏன்னா நல்ல ஒரு பவர் வண்டியை பொறுத்த வரையும். வாங்க கியரில் பாருங்கள், நல்லா பாருங்கள் வண்டி. ரோடு நல்லா ஃப்ளிக்கபிள் மேனேபிள் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு வண்டியை நமக்கு சொல்ல முடியும். நல்ல பவரும் இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. நம்ம எவ்வளோ த்ராட்டில் பண்ணாலும் அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து வண்டி கொடுக்குது. செம்மையாக இருக்குது. மிரர் தான் கொஞ்சம் நமக்கு விசிபிளாக இல்லை. ஆம்புலன்ஸ் வருது, வழி விட்டுருவோம். அந்த பஸ்ஸு பின்னாடி அப்படியே தெரியுது லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்றது. போயிடுச்சு. நல்லா இருக்கு. நியூட்ரல் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த பஜாஜ் பைக்கில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூட்ரலில் விழுந்துச்சு. 150 எப்படி இருக்கு?
இது அதை விட செம்மையா இருக்கு. ஆஃப் ஆகுது, ஆன்ல இருக்கானே தெரியல. ஓகே ஓகே. இது அதை விட செம்மையா இருக்கு. இதை ஓட்டும் போது நீயே ஃபீல் பண்ணுவ, செம்மையா இருக்கு. தட்டினோடனே இருக்கு வண்டி. அப்படி போய் பார்ப்போம். ஏபிஎஸ் அழுத்துனா வண்டி கிறுக்குன்னு நிற்குது. ரேடியல் கார்டு ஓடுது, செம்மையா இருக்கு. சரியான ஃபீலாக இருக்கு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா காந்தி அர்விந்த் பிரிட்ஜு ஏறத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். ஆனால் வண்டி டாப் நாச்சாக இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது, ப்ளஸ் பவரும் இருக்குன்றதுனால இதோட பவர் வந்து நம்ம ஹைவேல டெஸ்ட் பண்ணோன்னா க்ளீனாகவே நமக்கு தெரியும். பட்ரு ஸ்மூத்தான இன்ஜினுங்க. அப்படியே கீரை நம்ம ஃப்ளிப் ஒரு தேர்ட் கீர்லேயே பாருங்க, கிட்டத்தட்ட 80-90 க்ரூஸ் பண்ணிட்டேன் இந்த ரோட்டில். அப்படி க்ரூஸ் பண்ணக்கூடாது, வேறு எப்படி டெஸ்ட் பண்ணி காட்டுறது? டெஸ்ட் பண்ணி காட்டுறதுனால தான் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. 9000 RPMலாம் வண்டி ரொம்ப கத்துது. 6000க்கு மேலேயே வண்டி ரொம்ப நாய்ஸ் அதிகமாகுது. அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் வேறல, அப்படியே செமையாக நமக்கு பேஸ் டோன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த வண்டியை பொறுத்த வரையும். லைட்டாக தட்டினோடனே வண்டி ஒரு மாதிரி ஏறுது சைடாக. டிராஃபிக்லாம் ஈஸியாக மேனேஜபிள் பண்ணிட்டு போகலாம். ஸ்டேரிங் ப்ளஸ்ஸாக இருக்குது, லைட் வெயிட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கு. ஏன்னா டொமினாரில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸ்டேரிங்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம ஈஸியாக வண்டியை கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்குது. தேர்ட் கியரில் கூட புல்லிங் செம்மையாக இருக்கும் வண்டி. வேணாம், தேர்ட் கியரில் தான் போகிறேன். 30-40லையும் வண்டி நல்லா ஏறுது. ஃப்ரண்ட் பிரேக்கு நறுக்குன்னு பிடிக்குதுங்க, வச்சு இறக்கலாம். அந்த மாதிரி இருக்குது ஃப்ரண்ட் பிரேக்கு. பேக் பிரேக்கு கல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் பிடிக்குது, பிடிக்கலன்னா நம்ம சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும், வண்டி த்ராட்டில் கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பேஸ் வேணும்னா இந்த வண்டியில் பேஸ் இருக்குது. ஸ்லோ ஸ்பீடில் போனீங்கன்னா பேஸ் இருக்குது. கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகும்போது அந்த ஒரு மாதிரி ரபல்னஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸும் நம்மளுக்கு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வந்து நான் போட்டுட்ருக்கேன். பைக் ரிலேட்டடான, கார் ரிலேட்டடான ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.